வருக நான் டக்குன்னு போயிடுவேன். யாராவது வீரன் பேசுறது நம்பாருங்க. வசனம் சொல்லுகின்ற பரிசுத்தமாகிறவர். நான் இன்னும் பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரை நெருங்கி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்னை அனுதினமும் பரிசுத்தத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால நம்ம இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும். சரி, இப்போ அடுத்து நம்ம செவிக்க போகிறோம் பல காரியங்களுக்கு. இப்போ அறிந்து கொண்ட எழுப்புதல்னா என்ன, எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும், சிதம்பரத்தில் எழுப்புதல் வந்தால் என்ன நடக்க போகிறது, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர், திருவாரூர், கும்பகோணம், பாண்டிச்சேரி, காரைக்கால், இந்த தமிழ் முழுவதும் எழுப்புதல் அக்கினி பரவ போகிறது. இந்த கிராமமே மறுரூபமாக போகிறது. இந்த பட்டணமே மறுரூபமாக போகிறது. அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் 50 குடும்பங்கள் இருக்கிறேன். 50 குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும்? ஊர் கூட்டம் போட்டு 50 குடும்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், எல்லாரும் ஆண்டவர் நினைந்து கொள்றோம். இந்த எல்லாரும் ஊரே கூடி என்ன கொண்டாடணும்? ஆமா, இயேசுவை நம்ம கொண்டாடணும். அல்லேலூயா. அதெல்லாம் வரப்போகிறது. அதன் விருதுகள் விசுவாசத்தை நம்ம கடைசி காலம் ஒரு பாடலை பாடி கடைசி காலம் பின்மாரியின் அபிஷேகம், அதற்கான அபிஷேகம், பின்மாரி காலத்தின் மழை. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஆவியானவர் எங்க ஊற்றப்படணும். நம்ம ஆவியானவர் இப்போ ராத்திரி மழை பெய்ஞ்சிட்டு இல்லை, மழை பெய்யும்போது நல்ல மாறிட்டு. இதே மாதிரி ஆவியின் மழை ஊற்றப்பட்ட உடனே கிராமத்துல பட்டணத்துல அட்மாஸ்பியர் எல்லாம் மாறிவிடும். எல்லாரும் மாறி இயேசு 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 இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பின்மாரியின் அபிஷேகம், ஆவியின் மழை.